இந்த லெமன் செடி வந்து ரொம்ப நாளாக க்ரோ பேக்கில் இருந்துச்சு. அதுக்கு நல்ல பெரிய க்ரோ பேக்கு. ஆனால் இது ஒரு ஹைப்ரிட் செடி தான். சின்ன தொட்டிலே காயெல்லாம் வந்துருந்துச்சு நர்சரியில். நம்ம எப்பயும் ஆசைப்பட்டு வாங்குற மாதிரி தான் எல்லாரும் மாதிரியும் நான் ஏமாந்துட்டேனா என்னன்னு தெரில. நல்லா பெரிய பேக்லேயே மண் போட்டு வச்சுருந்தேன். என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, நான் க்ரோ பேக்கில் வச்சது தான் தப்பு. சுத்தமாக மண் அப்படியே கட்டியாக நின்றுருந்துருக்கு. எனக்கு இவ்வளோ நாளாக தெரியவே இல்லை. எப்படியும் 1 இயர் ஆயிருக்கும் இந்த செடி வாங்கினப்போ இருந்த லெமனு திருப்பி லெமன் வைக்கவே இல்லை. ஒன்றே ஒன்று தான் வச்சுது. அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை காய். என்ன ரீசனோ எனக்கு தெரில. ஆனால் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்போயுமே. அப்புறமா இதுக்கு மேலே நம்ம பொறுக்க முடியாதுன்னு எடுத்து போட்டு கண்டெய்னரையே நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அடியில் மண் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு வெளியே ட்ரெயினே ஆகாமல் இருந்திருக்கு. மாற்றின அப்புறம் சூப்பராக. இதுவும் அதே மாதிரி ஒரு செடி தான். ரோஜா செடி வந்து ரொம்ப நாள் பூக்கலை, பூவே வர மாட்டேங்குது, வெறும் தளிர் மட்டும் வந்துட்டுருக்கு. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே மொட்டு இல்லாமல் நின்றதுன்னா தயவு செஞ்சு மண்ணை நல்லா செக் பண்ணுங்கள். மண் நீங்கள் உரம் எவ்வளோ கொடுத்தாலும் மண் இந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சு. அது மேலே மட்டும் இது நல்லா உதிரியாக இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கையில் நான் கவனிக்கவே இல்லை செடியை. எல்லா செடியும் ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துட்டு இருந்து. இதுவும் ஒரு என்னது சொல்கிறது, இந்த ரோஸு பன்னீர் ரோஸ் இருக்குல்ல, அந்த செடி தான் இது. இதுதான் நல்லா வரும்னு பார்த்தா இது அப்படியே நின்றுச்சு. அப்புறமா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது மண் இந்த அளவு அது மோசமாக இருக்குதுன்னு. இதையும் நான் எந்த ஒரு ரோஜா செடிக்குமே மண் கலவை ரொம்ப முக்கியம். நான் ஃபஸ்ட்டுலாம் மண்ணெல்லாம் கவனிக்கவே மாட்டேன். நர்சரியிலேருந்து மண்ணுமே வாங்கிட்டு வந்துடுவேன். அதை அப்படியே போட்டு வைக்கிறது தான். அது உதிரியாக இருக்குது, நனைஞ்சு போயிருக்குது, அதெல்லாம் கவனிக்கவே மாட்டேன். மழை டைமில் நம்ம நர்சரியில் போய் வாங்கினோன்னா மண் ரொம்ப அப்படியே கட்டியாக இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு செடி வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் அதை எப்படி வைக்கணும், மண் உதிரியாக இருக்கணுமா, அதெல்லாம் நான் கவனிக்கவே மாட்டேன். இது என்ன பிச்சு போடுறேன்னா வாழை இலை தான். கல்லுமே வைப்பேன். கல்லுக்கு பதிலாக நான் இந்த வாழை மட்டை இருக்குல்ல, அதை கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பச்சையாக போடுறீங்களே அழுகிறதான்னு நினைப்பீங்க. ஆனால் அது நிறையா நான் ட்ரை பண்ணிட்டேன். ஃபுல்லாக மக்கிடும். ஏன்னா நம்ம மேலே தான் மண் போட்டுடுறோம்ல, மக்கி போயிடும். மண் பாருங்கள் அந்த செடி, இந்த ரோஸ் செடியில் எந்த அளவு கட்டியாக இருந்திருக்குன்னு. அதனால தான் ரோஸ் அது வேர் போக முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கு. இது வந்து டஸ்ட்பின் தான். நான் ஏன் டஸ்ட்பினில் வாங்கி வைக்கிறேன்னா, ஆல்ரெடி ஒரு 5 செடி நான் கண்டெய்னரில் வச்சதோட இந்த மாதிரி டஸ்ட்பினில் வாங்கி வைக்கிறது சூப்பராக வளருது. அந்த கண்டெய்னரில் வந்து ஹோல் வேறு இல்லாமல் இருந்துச்சு. அடியில் மட்டும்தான் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லாக போட்டு மேலே மண் கட்டியாக போட்டு செடி வச்சுருந்துருக்கேன். பாவம் இந்த செடி இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு. இப்போ தான் நான் அதை கண்டுபிடிச்சி மாற்றிட்டுருக்கேன். ஏன் அதை கண்டுபிடிச்சேன்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு செடி வந்து நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன் ₹250. அது திடீர்னு ரொம்ப சின்னதாயிருச்சு. அதுவுமே நான் பண்ண தப்பு தான். வாங்கிட்டு வருவோம்ல நர்சரி தொட்டியிலேயே அது இருந்துச்சு வாங்குறப்பயே. அதனால தொட்டியில் தானே இருக்குது, நம்ம எதுக்கு திருப்பி அதை மாற்றணும், அந்த மண்ணிலே இருக்கட்டும்னு சொல்லி வச்சிட்டேன். அப்புறமா நீ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படியே சகதி மாதிரி சேராக இருந்தது அடியில் மண் கட்டியாக. அதே மாதிரி தான் இதுலேயும் மண் கட்டியாகிட்டு இருந்திருக்கு. கவனிக்கவே இல்லை நான். இந்த மாதிரி நம்ம சுற்றி ஹோல் போட்டு வச்சுருக்க கண்டெய்னரில் வச்சோன்னா சூப்பராக வளரும். அது அடியில் மட்டும்தான் இருந்தது. அடியிலையுமே நான் பெரிய பெரிய கல்லாக போட்டோன்னே ரொம்ப அடைச்சிக்கிச்சு போயிட்டு. இப்போ அதே மண் தான் நான் வைக்கிறேன். அதையே நான் உதிரியாக ஆக்குறேன். எப்படின்னா, கொஞ்சம் மணலும் இந்த கதவு கட்டை பழசு இருந்துச்சுல்ல, அதையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அதில் பழைய மண் இருந்தது பாருங்கள், எந்த அளவு பேஸ்ட்டு மாதிரி இருக்குன்னு. அந்த மாதிரி இருக்கிற மண்ணில் தயவு செஞ்சு வைக்காதீங்க. அப்படியே வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி உதிரியாக ஆக்கி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து இங்கே மண் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. அதனால நான் இந்த மாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ண மண்ணே யூஸ் பண்ணுறேன். சத்துக்கள் அது இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம அதுக்கப்புறம் உரம் கொடுத்துக்கலாம். உரம் இல்லைனா லிக்விட் மூலிமா சத்து அதுக்கு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை நல்லா உதிரியாக வைக்கணும். எந்த ஒரு செடினாலுமே இந்த மாதிரி உதிரியாக வைக்கிறதுக்கு நான் நிறையா கற்றுக்கிட்டேன். போக போக தான் ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய தெரிஞ்சிச்சு செடிங்களை பற்றி. அதனால தான் நான் அதை இப்போ வீடியோவாக போட்டுட்ருக்கேன். அடிக்கடி செடி மாற்றுறப்பெல்லாம் இந்த மாதிரி தான் நான் வீடியோ எடுப்பேன். ஏன்னா நிறைய தப்பு அதில் நான் பண்ணி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் நான் அதை திருத்துறப்ப தான் நான் வீடியோ போடுறேன். மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு.
பாருங்க எந்த அளவு கட்டியாக இருக்குது. இதுவுமே மேலே தான் உதிரியாக இருக்கும். அடியில் போக போக ரொம்ப கட்டியாக இருக்கும். உடைக்கவே முடியாது. பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் நான் இந்த ஹோலில் வைக்கிறதுக்கு எடுத்து வந்திருக்கேன். அது சிமெண்ட் வேறு நல்லா போய் ஒட்டிக்கிச்சு. உடைக்கவே முடியல. அவ்வளோ திக்காக இருந்துச்சு. வேறு உடையாமல் எடுத்துக்கலாம் மண்ணை. பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ பெரிய கல்லாக அடைச்சிட்டு இருந்திருக்குன்னு. கவனிக்காமல் நான் பாட்டுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி உரமாக கொடுத்துட்ருந்தேன். ஆனால் இதில் பூ வைக்காமலாம் இல்லை, பூலாம் வச்சுது. என்னென்னா ஆரோக்கியமாக நம்மளுக்கு செடி இல்லாத மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு ரோஸ் செடியை பார்த்தாலே தெரியும், நல்லா பெரிய பெரிய பூவாக வரணும், கிளையெல்லாம் நிறையா வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியும். இது பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, என்ன பண்ணாலும் மொட்டுலாம் நிறையா வருது, ஆனால் குட்டியாகவே இருக்குது. செடியுமே இத்தினூண்டாகவே இருந்துச்சு. நர்சரியில் நம்ம பார்க்குறப்போ அப்படியே பெருசு பெருசாக இருக்கும் பன்னீர் ரோஸெல்லாம். வாசனையாகவே இருக்கும் அந்த சைடு போனாலே. அதை பார்த்து வாங்கினது தான். ஆசைப்பட்டு வாங்கினேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து குட்டியாயிடுச்சு. நான் அப்புறமா பண்ண தப்பே இதான்ட்டு இப்போ தான் நான் கவனிக்கிறேன். ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் தான் செடிங்கள்லாம் ஓரளவு கேர் எடுத்து நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ இது வச்சோடனையும் ஃபஸ்ட்டு நான் ஒரு செடி மாற்றி வச்சேன். செம்மையாக துளிர் வந்துருச்சு. சரி கண்டிப்பாக இதையும் மாற்றி வைக்கலான்னு இதையும் மாற்றிட்டுருக்கேன். நல்லா வேர் உடையாமல் நம்ம எடுத்துக்கணும் மண்ணெல்லாம். எடுத்துகிட்டு வச்சா தான் நல்லா அதுக்கு வேர் போக இடம் இருக்கும். சுற்றி நான் ஓட்டை போட்டுக்கிட்டேன். அந்த நான் வைக்கிற கண்டெய்னர்லேயும் அடியில் மட்டும் போடாமல் சுற்றியும் போட்டுக்கோங்க. அப்போனா தான் ஈஸியாக தண்ணி ட்ரைன் ஆகிட்டு சூப்பராக வளரும். எனக்கு இந்த மாதிரி மண்ணில் கை வைக்கிறது, அந்த வேலைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு செடி வைக்க பிடிச்சிருக்கு போல். மண்ணில் கை வைக்கிறீங்க இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது கார்டனை பொறுத்தவரை. அதெல்லாம் பழகுனா மட்டும்தான் கார்டன் ஒர்க்கு பிடிக்கும். அதில் அடிக்ட் ஆகி நம்ம இருக்க முடியும், செடிங்களை கவனிக்க முடியும். அது பிடிக்காது, க்ளவுஸ் போட்டு பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு செட் ஆகாது. நம்ம நல்லா தாராளமாக கையிலேயே வைக்கிற மாதிரிலாம் வராது. பாருங்கள் அந்த கதவு கட்டை இருக்கிறதுனால அதை நான் நிறைய செடிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பராக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அது கோகோபீட்டே தேவையில்ல. இதை வச்சே நான் பாதி இது மேனேஜபிளாக இருக்கும் எனக்கு. ஏன்னா கோகோபீட் மாதிரியே தான் இது, நல்லா உதிரியாக்கிடும் மண்ணை. கொஞ்சோண்டு மணல் இருந்துச்சு. எப்படி அந்த மணல் வந்துச்சுன்னா, குடிலுக்காக மணல் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த மணலை நான் கார்டனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் குடிலுக்கு எங்கே தேவைப்படும், கிறிஸ்மஸ் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இதில் மணல் வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பலாம் நான் போட மாட்டேன். ஒரு 2 கைப்பிடி 3 கைப்பிடி தான் போடுவேன். அதுவே போதுமாக தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்தளவு ஃபஸ்ட்டு நான் ஒரு லெமன் பிளான்ட்டு காட்டினேன் பாருங்கள், அந்தளவு ஒன்றும் இதுக்கு மண் ரொம்ப கட்டியாக இல்லை, ஆனால் கட்டியாக தான் இருக்குது. அந்தளவு மோசமாக இல்லை. அதனால இதுக்கு அவ்வளோ போதும். மண்ணுமே கொஞ்சமாக போட்டு கொஞ்சோண்டு அந்த கதவு கட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் மண் போடுறேன். உரம்லாம் நான் இப்போ கொடுக்கவே இல்லை. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்படி மாற்றி வைக்கிறப்போ உடனே உரம் கொடுக்கக்கூடாது. செடி அப்படியே முனையில் கருக ஆரம்பிச்சிடும். ஒரு 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம் வேணால் நம்ம உரம் கொடுக்கலாம். டிஏபி கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம். டிஏபி வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி செடி நாசமாகிடுச்சு. அதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் பயம்தான் டிஏபி யூஸ் பண்ணுறதுக்கு. நாசமாகிடுச்சுன்னா எப்படின்னா இலையெல்லாம் பழுத்துருச்சு. செடி சுத்தமாக வாடலை, ஃபுல்லாக பழுத்து எல்லாமே கொட்டிருச்சு. வெறும் அந்த கட்டை மட்டும்தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் மண். அது மண் வந்து எப்போயுமே ஃபுல்லாக மேலே வர ஃபில் பண்ணிவிடுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றணுன்னா அது கீழே இறங்கிடும் எப்படியோ. மண் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே இருக்கோ, மண் போடுறது பெருசில் உதிரியாக போடணும். அதுவும் இல்லாமல் நம்ம உதிரியாக கொடுக்கறது, மண் மாற்றி வைக்கிறது, செடியை மெயினாக பண்ண வேண்டியது இது. செடி மாற்றி வச்சோடனே கொஞ்சம் கிளை கட் பண்ணி விட்ருங்க. இது வந்து இந்த எலி பண்ண வேலை. மார்னிங் க்ளோரி இருக்குல்ல, அந்த பிளான்ட்டு தான் இது. ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவரு. 2 செடி இருந்துச்சு, 2யுமே இப்போ பிடுங்கி போட்டுருச்சு வேரோட. எலி பறித்து அந்த செடி காஞ்சி போயிடுச்சு. இப்படி இருக்குது பாருங்கள்.
நல்ல வேளை அதில் விதை இருந்திருக்கு. நெறைய விதை இருந்திருக்கு. நான் கவனிக்கவே இல்ல. பச்சையா இருக்கு வேற. ஒண்ணே ஒண்ணு தான் காஞ்சது இருந்துச்சு. சரி வளருதா என்னன்னு பார்ப்போம். அது வர கொஞ்சம் அதுதான். எனக்கு கொஞ்சமா அந்த ஒரு 100% கஷ்டம் இருந்ததுல, ஒரு 50ஆவது குறைஞ்சுது. சரி விதை இருக்கு கொண்டு வந்துரலாம் அப்படின்னு. இருந்தாலுமே கஷ்டம் தான். ஏன்னா இதில 2 கலர் வச்சிருந்தேன். பிங்க்கும், பர்பிளும். 2மே சூப்பரா இருக்கும் கலர் பார்க்கறதுக்கு. திடீர்னு அது ப்ளூ கலர்ல தெரியும். பர்பிள் கலரு. அப்படியே டபுள் ஷேட் அடிக்கும். செம்மையா இருந்தது. ரொம்ப அத பார்த்தாலே பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கலர் அந்த மாரி இருக்கும். 2மே இப்படி ஆயிடுச்சே! விதை கூட இருக்கு. ஆனா, எந்த இதுல இருக்குன்னு எனக்கு தெர்ல. என்ன கலர்ல விதை வந்திருக்குன்னு. நம்ம வச்சு அது வளர்ந்து பூவா வந்தா தான் தெரியும். ரொம்ப கேர் எடுத்து, கொடி போடுறதுக்கு 4 கம்புலாம் வச்சு, ரொம்ப பண்ணேன் இதுக்கு. கடைசியில பார்த்தா இப்படி எலி நாசம் பண்ணிடுச்சு. இதோ இந்த ஒரு விதை மட்டும் தான் காஞ்சு போய் இருந்துச்சு. அத நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ட்ரை பண்ணணும் திருப்பியும் அத கொண்டு வரணும்னு. இந்த மாரி தான் இருக்கும் அதோட விதை. மிளகு இருக்குல்ல, அதிலேயே சின்னதா இருந்தா எப்படி இருக்கும் அந்த சைஸு அந்த மாரி தான் கருப்பா இருந்துச்சு. அ இன் அதுக்கப்புறம் இது மிளகா. மிளகா தூவி விட்டுருந்தேன். மிளகா வந்து நம்ம காஞ்ச மிளகா வாங்கிட்டு அது காலி ஆயிடுச்சுன்னா, அடியில அந்த டப்பால நெறையா விதை தங்கிடும். அத நான் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். சூப்பரா நெறையா வளர்ந்து வந்துருச்சு. நெறையவே வளர்ந்து வந்திருந்தது. இது வந்து ஒரு 1 வீக் அப்புறம் இந்த சைஸ் வந்திருந்தது. அ 1 பார்க்க ஃபர்ஸ்ட்டு குட்டியில இருந்துட்டு டக்குனு கொஞ்சம் பெருசான மாரி இருந்தது 1 வீக்ல. அப்புறம் போக போகவுமே இதே சைஸ்லயே இருந்துச்சு. ஏன்னே தெரியல. ஒரு வேளை ஒரே தொட்டியில நெறைய இருக்குல்ல. அதனாலயா என்னன்னு தெரியல. இதே சைஸ்லயே கன்டின்யூ ஆயிட்டு இருந்துச்சு. பாருங்க. ஆனா பார்க்க நல்லா பசுமையா இருக்கும் செடி. இந்த மாரி தான் இருந்துச்சு. நல்லா எல்லா போட்ட எல்லா விதையுமே வளர்ந்துருச்சு. இதில வந்து கோகோபீட் அதிகமா இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தோன்னா, அதே சைஸ்ல தான் இருந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, இலை சுருட்டிக்கிச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், தொட்டி மாத்துனேன். ஒரு 2, 2 மட்டும் எடுத்து வச்சுட்டு, அப்படியே பிரிச்சு வச்சுட்டேன் எல்லாத்தையும். இலைலாம் பாருங்க சுருண்டுருக்கு நல்லா. இதில வச்சது வந்து எலி நாசம் பண்ணிருச்சு, சனியும் புடிச்சது. எப்படி இது பண்ணி வச்சிருக்கு பாருங்க. எல்லாத்தையும் பறிச்சு போட்டுருச்சு. அதில ஒண்ணு வந்து நான் இந்த மாரி நட்டி வச்சேன். திருப்பி அது வளரல. ஏன்னா அது வேர் இல்லாம நிக்குதுன்றது எனக்கு தெரியல. வேர பறிச்சிருந்திருக்கு. ம். அது அப்படியே கொஞ்சம் இதுவா நின்றுருக்கும் போல. அது கொஞ்சம் 2 நாள் கழிச்சு தான் நான் பார்த்து திருப்பியும் அத பறிச்சு போட்டுட்டேன் இன்னைக்கு. எப்படி பறிச்சு போட்டுருக்குது பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதில வந்து கோழி கொண்ட பூ நெறையா இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு, சரி மிளகா தான் மெயினு. அது கூட பூ நம்மளுக்கு யூஸ் இல்ல. மிளகாயாச்சும் வந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி வச்சேன். இப்படி ஆயிடுச்சு. அந்த எலிக்கு நான் என்னதான் பண்றதுன்னே எனக்கு தெர்ல. இப்படி நாசம் பண்ணி போடுது. இதில மீதி செடியெல்லாம் இதில கொண்டு வந்து வச்சேன். வேற நம்ம கண்டெய்னர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மாத்தி வச்சுக்கலாம்னு சொல்லி, இருக்கிற இடத்துல இத வச்சேன். இந்த சட்டிலலாம் ஒண்ணு ஒண்ணு வச்சு விட்டுருக்கேன் பாருங்க அந்த பானையில. இது வந்து அடுத்து இது ஆட்டோமேட்டிக்கா தானா வளர்ந்தது தான். இந்த தக்காளி செடி. 3மே நல்லா பார்க்க ஹெல்த்தியா இருந்துச்சு. எனக்கு வந்து சரி வளரட்டும். தக்காளி வளர்க்கணும்னு ஆசை. அந்த ஆசை ஏன் போதுன்னா, அடிக்கடி அது வந்து இந்த மாரி எலி சாப்பிடுறது, எதனா ஒரு பிரச்சனை இருக்கு போய் தான் எனக்கு அது போயிருது. கடுப்பாயிருது. ஒரு செடி நம்ம வைக்கிறோம். இப்ப தக்காளி செடி வைக்கிறோம்னா, தக்காளியே வந்துட்ட மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்மளுக்கு. 1 கிலோ தக்காளி, 2 கிலோ தக்காளி எடுக்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த நாத்தா இருக்கும்போதே. அப்படியும் நம்ம ஆசைப்பட்டு வைப்போம். பார்த்தா அது 2வது நாளே இந்த எலி வந்து கடிச்சு போடுதா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எலிக்கு நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. தக்காளி செடியே ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தா, இந்த மாரி நல்லா அழகா வளர்ந்துருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. எந்த ஒரு நோய் தாக்கமுமே கிடையாது. மண்ணு நல்லா உதிரியா நான் வச்சிருக்கேன். அந்த கதவு கட்ட நல்லா உதுர்த்து போட்டு, கொஞ்சம் கோகோபீட் அதில ஆட் பண்ணி செம்மண்ணோட வச்சிருக்கேன். சட்டி வந்து இது ரொம்ப சின்ன கண்டெய்னர் தான். அதில நான் 3 செடி வச்சிருக்கேன். தக்காளி செடி தானே அதிகமா வேர் வராதுன்ட்டு ஒரு நம்பிக்கையில நான் 3 வச்சிருக்கேன்.
கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியும் அது 3மே நல்லா வளருமான்றது தெரில. எதுனா ஒண்ணு ஆனாலும் ஆகும். இந்த சரி, மாரி அப்போ தான் நம்ம எதுனா ஒண்ணு மேனேஜ் வாடிடும். பண்ணிக்கலாம். ஒண்ணு எதுனா எடுத்து பூச்சி போட்டு கடிச்சிடும். கடிச்சிடும், நல்லா மொளகா வளர்க்கலாம். இதுலயுமே வாடிடும். பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா வேரோட 2 எதுனா புடுங்கி சூப்பரா போட்டுரும் அந்த வந்திருக்கும். எலி. இதுல அதனால தான் பாருங்களேன் மேல சரி தல. எப்படியும் ஒண்ணு ஒண்ணு வந்து காலியாயிடும் வாடி அப்படின்னு போயிடுச்சு. வச்சது சொல்லி நம்பிக்கையில இத்தன இப்படிதான் எதுனா வைக்கிறது. ஒண்ணு ஆயிடும். ஆனா மீதி வர்றத நம்ம எப்படின்னா கொண்டு வந்துரலாம். அடுத்த 1 வீக்கு இந்த தக்காளி பாருங்க எப்படி இருக்கு. ஒரு 15 டேஸ், 16 டேஸ் இருக்கும். இந்த அளவே தான் இருந்துச்சு. ஆனா பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதுல கொஞ்சம் பால் நான் தெளிச்சு விட்டுருப்பேன். அதில பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். நானு ரோஸ் செடிக்கும் மட்டும் இல்லாம, மீதி நம்ம இருப்போம்ல, அத வந்து இதில தெளிச்சு விட்டுருவேன். இந்த மாரி காய்கறி செடிக்கு. அதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா தான் வளருது. ரொம்ப அந்த ஸ்மெல்லுக்குமே பூச்சி எதுவுமே வரமாட்டேன்து. நான் கூட பால் ஊத்துனா பூச்சிலாம் வந்துருமோ அப்படின்னு நெனச்சேன். ஆனா அந்த ஸ்மெல்லுக்கா என்னன்னு தெரியல, பாலுக்கு வரமாட்டேன்து. அதோட சத்தும் போன மாரி இருக்கு. வரவும்